இயேசுவை நம்பி நிற்கிறீங்க, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ? கஷ்டமாக தான் இருக்கும். எதுக்குன்னா, கர்த்தரை நம்பி நிற்கிற பிள்ளைகளுக்கு பாடுகள், உபத்திரங்கள் அதிகம். சத்துரு யாருக்கு விரோதமாக போராடானோ இல்லையோ, கர்த்தரை நம்பி நிற்கிற, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் முழு ஸ்ட்ரென்த்தோட போராடுவான். அப்படி போராடி நம்ம கர்த்தரை தேடாதபடிக்கு, கர்த்தரை விட்டு விலகி, கர்த்தர் காண்பிக்கிற வழியை விட்டு தவறி போயிட மாட்டோமாங்கிறது தான் அவனுடைய விருப்பம். ஆனால் இயேசு உங்களை எப்படி நினைக்கிறாருன்னா, நீங்கள் நல்லா இருக்கணும். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, சங்கீத புஸ்தகம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. உனக்கு பாரம் அப்போ உண்டு, பாரம் இல்லாமல் இல்லை, கர்த்தர் மேலே வச்சிருங்க. நம்மளுடைய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தார். அவரை நம்பி நிற்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாமளும் நிச்சயமாகவே ஜெயிப்போம். அவர் இந்த நாட்களில் உங்களுக்கு வருகிற பாடு உபத்திரவத்தில் பலன் தந்து, அதை எதிர்கொள்ள திராணி தந்து, நீங்கள் ஜெயிக்கும்படியாக உங்களை உயர்த்த போகிறார். விசுவாசிங்க. வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் கர்த்தருடைய மகிமையை காண்பான். அமேன்.